வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி ஞாயிற்றுக்கிழமை திமுக அரசை விமர்சித்தார். முந்தைய அதிமுக ஆட்சியின் போது தொடங்கப்பட்ட பல நலத்திட்டங்களை திமுக அரசு நிறுத்திவிட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். ஊடகங்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழகம் முழுவதும் உள்கட்டமைப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக வடிவமைக்கப்பட்ட நன்மை பயக்கும் திட்டங்கள் செயலற்ற தன்மையாலும் முடக்கப்பட்டதாலும் திமுகவின் 4 ஆண்டு பதவிக்காலம் குறிக்கப்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டினார். முன்னாள் முதல்வர் எடப்பாடி கே. பழனிசாமியால் தொடங்கப்பட்ட ஒரு முக்கிய திட்டத்தை முனுசாமி எடுத்துரைத்தார். இது கிருஷ்ணகிரி மற்றும் தர்மபுரி மாவட்டங்களில் உள்ள ஏரிகளுக்கு தென்பெண்ணை ஆற்றில் இருந்து தண்ணீரை கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டது. எண்ணேகொல்புதூர் மற்றும் ஆலியம் கால்வாய் திட்டங்களை உள்ளடக்கிய இந்த முயற்சி சுமார் 300 கோடி ரூபாய் செலவில் தொடங்கப்பட்டது. இருப்பினும் தற்போதைய திமுக நிர்வாகம் இந்த திட்டத்தை முடக்கி இந்த பகுதிகளுக்கு முக்கியமான நீர்வளங்களை மறுத்ததாக கூறினார். ஓசூரில் உள்ள சர்வதேச மலர் ஏல மையத்தையும் நிறுத்தப்பட்ட வளர்ச்சிக்கு மற்றொரு எடுத்துக்காட்டு என்று அவர் சுட்டிக்காட்டினார். உள்ளூர் மலர் வளர்ப்பாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அதிமுக அரசின் போது 21 கோடி ரூபாய் செலவில் நிறுவப்பட்ட இந்த மையம் இப்போது திமுக ஆட்சியின் கீழ் செயல்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த பகுதியில் மலர் தொழிலை ஆதரிக்கும் நோக்கில் அமைக்கப்பட்ட இந்த வசதியை அரசு பராமரிக்காதற்கும் பயன்படுத்தாததற்கும் முனுசாமி விமர்சித்தார். வளர்ச்சி பிரச்சினைகளுக்கு மேலதிகமாக தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மோசமடைந்து வருவது குறித்து முனுசாமி கவலை தெரிவித்தார். போதைப்பொருள் கடத்தல் அதிகரித்து வருவதாகவும் பொதுமக்களின் பாதுகாப்பு அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். முன்னாள் IAS அதிகாரியில் சகாயத்திற்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற சமீபத்திய கோரிக்கையை குறிப்பிட்டு, அத்தகைய பாதுகாப்பின் தேவை திமுக அரசாங்கத்தின் கீழ் சட்ட அமலாக்கத்தின் பலவீனமான நிலையை பிரதிபலிக்கிறது என்று அவர் கூறினார். தனது கருத்துக்களை முடித்த அதிமுக தலைவர், பயங்கரவாதத்திற்கு எதிரான அவரது தீர்க்கமான நடவடிக்கைகளுக்காக பிரதமர் நரேந்திர மோடியை பாராட்டினார். பொதுமக்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத இலக்குகள் மீது தாக்குதல்களை நடத்தும் மோடியின் உத்தியை அவர் குறிப்பாக பாராட்டினார். இது தேசிய பாதுகாப்புக்கு ஒரு பொறுப்பான மற்றும் பயனுள்ள அணுகுமுறை என்று கூறினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.